அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு நீதிபதியின் மகன். கதை ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். கதைப்பதிவு ஜூன் 22, 2021. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல ஆண்டு பணியாற்றிய நீதிபதி ஒருவருக்கு ஒரே ஒரு மகன்தான் துணை. அவனை நல்ல முறையில் வளர்த்து பெரிய ஆளாக்க எண்ணினார். தானே சமையல் செய்து மிக எளிமையாக குடும்பம் நடத்தி வேலைக்கு சென்று வந்ததால் மகனுடைய படிப்பில் தனி கவனம் செலுத்த அவரால் முடியவில்லை. அவனோ ஒழுங்காக பள்ளிக்கு செல்லாமல் கூடா நட்பு கொண்டு நெறி தவறிய செயல்களில் ஈடுபட்டு உல்லாசமாக வாழ்ந்து வந்தான். இதை அறிந்த நீதிபதி மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். தன்னைத்தானே வெறுத்து மனம் சலித்தார். பையன் வாலிபன் ஆனான். அவனுடைய தேவைகளுக்கு நிறைய பணம் வேண்டி இருந்தது. ஆகவே அவரை அதட்டியும் மிரட்டியும் பணம் பறித்து வந்தான். இதையெல்லாம் எண்ணி நாள் முழுவதும் துன்பப்பட்டார் நீதிபதி. மனம் வருந்தி தன் உறவினர் சிலரை விட்டு மகனுக்கு புத்தி புகட்ட சொன்னார். ஒன்றும் பலன் அளிக்கவில்லை. ஒரு நாள் இரவு மகன் தந்தையை அணுகி பணம் கேட்டபோது அவர் அவனை தன் அருகில் அன்போடு அழைத்து மிக நெருக்கமாக அமர்ந்து, தம்பி, தன் தந்தை ஒரு புரோகிதர். பரம்பரை சொத்து எதுவும் கிடையாது. சாப்பாட்டிற்கே கஷ்டம். புரோகிதம் பண்ணி வந்தால்தான் சாப்பாடு. தெருவிளக்கு வெளிச்சத்தில் நான் படித்தேன். புத்தகங்களை இரவல் வாங்கிதான் படித்தேன். என் செலவுக்கு காலனா கூட கிடையாது. நான் இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்க நீ இப்படி நோட்டு நோட்டா செலவழிக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவன் உடனே எழுந்து, நீ புரோகிதருடைய மகனாக பிறந்தாய், அதனால் கஷ்டப்பட்டாய். நான் நீதிபதியின் மகனாக பிறந்திருக்கின்றேன், நினைவு இருக்கட்டும் என்று கூறிவிட்டு வெளியேறினார். என்ன செய்வார் நீதிபதி?